மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. என்ன நடந்துகிட்டு இருக்கு மத்திய கிழக்குல? இந்த போர் நிற்குமா நிக்காதா? இப்படி பலவிதமான கேள்விகள் எல்லார் மனசுலயும் எழுந்துகிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த போருடைய பாதிப்பு அப்படிங்கிறது நம்ம வரைக்கும் உணர வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது போக நம்மளுடைய சொந்தங்கள், நம்மளுடைய நட்பு வட்டத்துல இருக்கக்கூடியவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு பல பேர் வெளிநாடுகள்ல வேலைக்காக போயிருக்காங்க, தனியாவோ அல்லது குடும்பத்தோடவோ அங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் இந்த போர் நின்னு போயிடும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை அவங்களுக்குள்ளயும் இருந்துகிட்டு இருக்கு. நம்பிக்கை தானே வாழ்க்கையே. அதனால அப்ப இந்த போர் எப்போ நிக்கும், எப்போ மத்திய கிழக்குல மறுபடியும் அமைதி வரும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எல்லாம் வருது இல்லையா? அப்ப போரை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இந்த போர் அமெரிக்காவால செய்யப்படுது. ஈரான் மேல மிக கடுமையான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த யுத்தம் இஸ்ரேலுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு யுத்தம். ஆனா அரபு நாடுகள்ல இருந்து அமெரிக்கா இந்த தாக்குதலை தொடுத்துக்கிட்டு இருக்கு. பதிலுக்கு ஈரான் அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்குது. இதுக்கு அரபு நாடுகள் மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிக்குது. இந்த கண்டனங்கள் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்கிட்டு இருக்கு. ஈரானுக்கு எதிராக அரபு நாடுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை, ஈரானை தாக்குவதற்காக அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கு. அப்ப இத நம்ம பார்க்கும் பொழுது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு சிக்கலான ஒரு சூழலை இங்க போர் செய்யக்கூடியவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வழக்கமா சொல்லக்கூடிய அந்த ஒரு மிக முக்கியமான விஷயம், கிரேட்டர் இஸ்ரேல். இந்த கிரேட்டர் இஸ்ரேலுக்காக தான் இந்த யுத்தம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஏற்கனவே எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் தான். இந்த கிரேட்டர் இஸ்ரேல் கனவு நிறைவேறணும் அப்படின்னு சொன்னாங்க, ஒட்டுமொத்தமா இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு ஏன் அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அவர்களுடைய இறைவன் அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு இடம் தான் இந்த கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறது. நீங்க எவ்வளவுதான் சின்ன தொகையா இருந்தாலும் அது பரவாயில்ல, ஒட்டுமொத்த அரேபியாவையும் அந்த ஆசிய பகுதிகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம இதை பார்க்கும் பொழுது எப்படி புரிஞ்சு கொள்றோம் அப்படின்னா, அதை உறுதி செய்யும் விதமாக இஸ்ரேலுடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். கிரேட்டர் இஸ்ரேல் நோக்கி நாம நகர்ந்து கொண்டிருக்கிறோம் வெற்றிகரமாக அப்படின்னு வெளிப்படையாகவே நெதன்யாஹூ அவர்கள் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இப்ப அவங்க லெபனானுக்கு உள்ள பல இடங்கள்ல போயிருக்காங்க. அந்த லெபனான்ல பல இடங்கள் இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. அதாவது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த பகுதிகள் இப்ப லெபனானுக்கு திருப்பி கொடுக்கப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்கிறார் நெதன்யாஹூ அவர்கள். அதாவது ஹிஸ்புல்லா கிட்ட இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காக தான் இந்த போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிதான் அவங்க லெபனானுக்குள்ள நுழைஞ்சாங்க. லெபனானுக்குள்ள போயிட்டு நாங்க ஹிஸ்புல்லாவுடைய முகாம்களையும் அந்த ஆயுத பலத்தையும் நாங்க முற்றிலுமாக அழித்து விடுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு லெபனானுக்குள்ள போனவங்க இப்ப அந்த இடங்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த உடனேயே என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாதுகாப்புக்காக இந்த இடங்களை நாங்க எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்காரு. அதிகாரப்பூர்வமா தான் அவர் அறிவிக்கிறாரு. அவரே பேசின விஷயங்கள் தான். ואנחנו נמצאים עמוק בשטחם. אמרתי שנשנה את פני המזרח התיכון ועשינו את זה. אבל שינינו גם את תפיסת הביטחון שלנו. அவர் சொல்றது என்ன அப்படின்னா, பாதுகாப்புக்காக இந்த இடங்கள் விரிவாக்கப்பட்ட ஒரு இடமா எங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல நாங்க நிரந்தரமா தங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியா கொடுக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், இஸ்ரேல் தற்பொழுது அடுத்த கட்ட விரிவாக்கத்துக்கு தயாராகி இருக்கிறது. அவர்களுடைய வரைபடம் தற்பொழுது விரிவாக மாற தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான். சிரியாவுக்கு உள்ளேயும் அவங்க சில கிலோமீட்டர்கள் உள்ள போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் இல்ல 10-15 கிலோமீட்டர் கூட உள்ள போன மாதிரி செய்திகள் வருது. ஆனா உள்ள போனது நிஜம். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு மேல அவங்க இஸ்ரேல விரிவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நிஜம். கூடிய விரைவுல சிரியா மீது பெரிய அளவுல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு இஸ்ரேலுடைய அமைச்சர் பென்கிர் அவர்கள் வெளிப்படையா சொன்ன காணொலி நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அப்ப இந்த கிரேட்டர் இஸ்ரேலுக்கான ஒரு முன்னெடுப்பை மிக துல்லியமாக இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த போரை பொறுத்த வரைக்கும் முடிவுக்கு வரணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டாலும் கூட உண்மையில இந்த போர் முடிவுக்கு வரணும்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆசைப்படல அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. இதை வச்சு நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த போர் தொடங்கின நாள்ல இருந்து ஃபால்ஸ் பிளாக் அட்டாக் நடந்துகிட்டே இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. சைப்ரஸ் ஈரான் தாக்குனாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஈரான் மறுத்தாங்க. ஈரானுடைய பேரால அமெரிக்கா தான் தாக்கி இருக்கு. அங்க சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் எடுத்து பார்க்கும் பொழுது அது அமெரிக்கால தயாரானது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்
கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அசர்பைஜான் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு ஈரானுடைய பேரால, அதுவும் அமெரிக்காவுடைய ட்ரோன் தான். குவைத்துல அந்த பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி பஹ்ரைன்ல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்து மேல, அந்த தாக்குதலை நடத்தியதும் அமெரிக்கா தான். அது பஹ்ரைன் அரசாங்கமே வந்துட்டு விசாரணை பண்ணி அத அறிக்கையை வெளியிட்டாங்க. அதே மாதிரி அரம்கோ நிறுவனம் சவுதியில, அது மேல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு ஈரானுடைய பேரால. ஈரானுக்கு கடும் கண்டனம்லாம் தெரிவிக்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் சவுதி நடத்தின விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இது வந்து ஈரான் நடத்தின தாக்குதல்ல அமெரிக்கா தான் அப்படின்னு. குவைத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம், கடல் நீரை வந்து குடிநீராக்கி மக்களுக்கு வந்து விநியோகம் பண்றாங்க இல்லையா, ஏன்னா அந்த மக்களுக்கு வந்து அங்க பாலைவனம்ங்கிறதுனால கடல் நீரை தான் குடிநீராக்கி அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது மேல நடத்தப்பட்ட தாக்குதல் 2 நாளைக்கு முன்னாடி அது ஈரான் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. குவைத் மிக கடுமையான ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சுது. கடைசியில பார்த்தா அதுவும் அமெரிக்கா தான் செஞ்சிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய செய்தி என்ன, தெரிஞ்சு கொள்ளக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இந்த போர் முடிவுக்கு வராமல் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் ஈரானுக்கு எதிராக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு நோக்கமா இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த டியாகோ தீவு கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய அந்த டியாகோ தீவு, பிரிட்டனுக்கு சொந்தமான அந்த தீவுல வந்து அமெரிக்காவும் பிரிட்டனும் ஒன்றாக இணைஞ்சு பயிற்சி செய்யறாங்க. அந்த தீவுல நடந்த அந்த தாக்குதலை நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிக நிச்சயமா அதுவும் ஈரான் செய்யலாம். அது அவங்க அதிகாரப்பூர்வமா அவங்க அறிவிச்சாங்க. ஆனா நம்ம இதெல்லாம் கூர்ந்து பாக்குறோம். அந்த தீவு தாக்குனதுக்கு அப்புறம் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அது நெதன்யாவா இருக்கட்டும், பென்கிர்வா இருக்கட்டும், இன்னும் மத்த அமைச்சர்களா இருக்கட்டும், எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் என்னன்னா, ஈரானுடைய தாக்குதல் ரேஞ்ச் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு பாருங்க, இனிமே ஐரோப்பா நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த தாக்குதலை ஈரான் செய்யவில்லை அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாவே கடைசியில தெரிய வந்தது. இவங்க இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை பண்றாங்க, அமெரிக்கா தான் இந்த தாக்குதலை பண்றாங்க அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்து, அதுக்கு கண்டனம் தெரிவித்து, அதற்கு எதிர்ப்பு செய்ய கூட இந்த உலக நாடுகள் சக்தியற்றிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். காரணம் அமெரிக்காவுடைய அந்த பலம், டாலர் அப்படிங்கிற அந்த பலம். உலகம் முழுக்க டாலரை வச்சுதான் வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முழுமையான முறையில அமெரிக்காவுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சூழல் இங்க இந்த உலக நாடுகள் கிட்ட நிலவிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இந்த போரை பொறுத்த வரைக்கும் மிக நிச்சயமா அமெரிக்காவாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், இவர்களுடைய போக்கை பார்க்கும் பொழுது இந்த போர் நிற்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க கிட்ட இல்ல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அரபு நாடுகள்ல மிக தீவிரமான ஒரு ஒரு போக்கு வந்து ஈரானுக்கு எதிராக உருவாகிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஈரானுடைய தாக்குதல் அரபு நாடுகள் மேல நடக்குது. ஆனா பொதுவான எந்த ஒரு 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 நிலைகள் மேலையும் இந்த ஈரான் வந்து தாக்குதல் நடத்துறது கிடையாது. அவங்க தாக்குறது எல்லாமே அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகள் மேலேயும் அமெரிக்க அதிகாரிகள் தங்கக்கூடிய இடங்கள் மேலேயும் தான். ஆனா இந்த அரபு நாடுகள் பாதிக்கப்படுது, அதை நாம ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். இவங்க ஏன் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, அரபு நாடுகள் வந்து தற்சார்பை வந்து விட்டுட்டாங்க. தற்சார்பை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வெளிநாடுகளுடைய முதலீடுகளை வைத்து ஆடம்பரமான சொகுசு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் வந்து இன்னைக்கு நுகர்வு கலாச்சாரத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன நுகர்வு கலாச்சாரம் அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அங்க வந்து சந்தைப்படுத்தப்படுவாங்க. நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கன்னாலே தெரியும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஷாம்புகளும் அங்க இருக்கும் கலர் கலரா. அதுல உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க வாங்கிக்கலாம். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சோப்புகளும் அந்த சூப்பர் மார்க்கெட்ல வைக்கப்பட்டிருக்கும். அந்த சோப்புக்காகவே அவ்வளவு பெரிய ரேக் இருக்கும், நீங்க நடந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ சோப்பு, ஷாம்பு, சீப்பு, எந்த ஒரு ஒரு பொருளா இருந்தாலும் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பிராண்டுகள்லயும் அத்தனை மாடல்கள்லயும் அங்க வந்து கிடைக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த அரபுகள் அந்த நுகர்வு கலாச்சாரத்துக்கு பழகிட்டாங்க. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் வெளிநாடுகளுடைய முதலீடா அவங்களுக்கு வந்து அங்க கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப இந்த முதலீடுகள் தான் இவர்களுடைய பலமாக இருக்கு. அப்ப இவங்களுடைய அஸ்திவாரம் அப்படிங்கிறது ரொம்பவும் வீக்கா இருக்கு, இவங்க தற்சார்புல இல்லாததுனால. அப்ப இந்த சூழ்நிலையில இப்ப ஈரானுடைய இந்த அமெரிக்க தளங்களின் மீதான தாக்குதல் இவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா இப்ப இவங்களுக்கு வந்து முதலீட்டாளர்கள் வரமாட்டேங்கிறாங்க, ரியல் எஸ்டேட் பண்றவங்க வரமாட்டேங்கிறாங்க, தொழில் செய்வரவங்க அங்க வரமாட்டேங்கிறாங்க. இதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இவர்களுடைய பொருளாதாரம் ஆட்டம் காண ஆரம்பிக்குது. இது வரைக்கும் அவங்க வெளிப்படையா சொல்லலையே தவிர, இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, அல் ஜசீரால வந்துட்டு ஒரு செய்தி வந்து சொல்லப்பட்டிருந்தது. அது நம்ம கூட நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து போட்டிருந்தோம். அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சொகுசு கார்களுடைய விற்பனை வந்து மிகப்பெரிய அளவுல சரிஞ்சு போச்சு வளைகுடா நாடுகள்ல
அப்படின்னு. அப்ப மிகப்பெரிய அளவுல ஒரு சரிவை இந்த வளைகுடா நாடுகள்ல இந்த சொகுசு கார் விற்பனை வந்து சரியுது அப்படின்னு சொன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றது? எப்பா சொகுசு கார் எவ்வளோ ஒருத்தன் வாங்குவான், அது வந்து அங்க விற்பனையில சரியுது அப்படின்னா அது போய் ஒரு பெரிய விஷயமா பார்க்க முடியுமா அப்படின்னா, இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு தான் இந்த சொகுசு கார் விற்பனை அப்படின்னா ஒரு மேட்டரே கிடையாது. அது வந்து சரிஞ்சாலும் சரி இல்ல மேல ஏறிச்சினாலும் சரி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வளைகுடா நாடுகள்ல சொகுசு கார் விற்பனைகள் சரியுது அப்படின்னா அவங்களுக்கு அங்க அபாய மணி அடிக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா வளைகுடா நாடுகள்ல சொகுசு கார்கள் பொதுவா யார் வாங்குவாங்க? பணக்காரங்க தான் வாங்குவாங்க. அப்ப இந்த பணக்காரங்க வந்துட்டு வளைகுடா நாடுகள்ல போய் தங்கி அதை வாங்குறாங்க அவங்களுடைய உபயோகத்துக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க அங்க போறாங்க, அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அப்ப அங்க தங்குறதுக்கும் அவங்க வந்து வெளியே போகிறதுக்கும் அவங்களுடைய போக்குவரத்துக்காக அந்த சொகுசு காரை வாங்குறாங்கன்னு அர்த்தம். சொகுசு கார் விற்பனை அதிகமாகுது அப்படின்னு சொன்னா அங்க அதிகமான பணக்காரர்கள் போறாங்க, அங்க அதிகமான முதலீடுகள் செய்யறாங்கன்னு அர்த்தம். அப்ப இதை ஒரு பெரிய செய்தியா அல் ஜசீரா வெளியிடுது அப்படின்னு சொன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப முதலீடுகள் அங்க இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்கு, முதலீட்டாளர்கள் இப்ப அங்க இல்லைங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இப்ப சவுதி மாதிரியான ஒரு மிகப்பெரிய நாடு ஓரளவுக்கு கொஞ்சம் கவலைப்படாம இருக்கலாம். அதோடைய எண்ணெய் வளம் அதை வச்சு அவங்க வந்து வருமானம் பாத்திர முடியும். அவங்களுக்கும் மிகப்பெரிய நஷ்டம் தான். ஆனா இது வரைக்கும் அவங்க தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய செங்கடல் பகுதி இன்னமும் வந்து மூடப்படல ஹவுதிகளால. அப்படி மூடப்பட்டது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதை மீறி அந்த பாதிப்புக்கு பிறகு நிலைமை சரியாயிருச்சு அப்படின்னா சவுதி அரேபியாவால இந்த எண்ணெய் வர்த்தகத்தை வைத்து மட்டுமே மிகப்பெரிய அளவில் மறுபடியும் மீண்டெழ முடியும். ஆனா மீண்டெழ முடியாத ஒரு நாடு எது அப்படின்னு சொன்னா யுஏஇ தான். இந்த யுஏஇக்கு வந்துட்டு எண்ணெய் வளம் வந்து ரொம்பவும் குறைவு. அபுதாபியில சில இடங்கள்ல வந்து இந்த எண்ணெய் வளம் இருக்குது, அது கூட ரொம்ப குறைவா தான் இருக்குது. ஒட்டுமொத்த இவங்களுடைய பொருளாதாரத்துல, அதாவது யுஏஇயோடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலையும் இந்த எண்ணெய் வளம்ங்கிறது தற்போதைக்கு 5% தான். அப்ப மீதி எல்லாமே என்ன அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட், அந்த சுற்றுலா, அப்ப இதுக்கான முதலீடுகள் பின்னணியில இருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த யுஏஇ மேல வரக்கூடிய ஒவ்வொரு ட்ரோனும் ஒவ்வொரு மிசைலும் இந்த முதலீட்டாளர்களை அச்சுறுத்துகிறது. துபாயில இருந்து முதலீட்டாளர்கள் அவங்க வந்து வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில இதனாலதான் அந்த அரபு நாடுகள்லயே ஈரான் மேல மிகப்பெரிய கோபத்தோட இருக்கிற நாடு யுஏஇ தான். அமெரிக்காவுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து அதிகமான பணங்களை அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஈரானை நாங்க இதுக்கு மேல சகித்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவ்வளவு தெளிவா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி இந்த ஈரானுடைய குடிமக்கள் யுஏஇல தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாரையும் ஒரே அடியா வெளியே போக சொல்லியிருக்கு யுஏஇ. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு சாதாரண கூலி தொழிலுக்காக போயிருக்காங்க பாருங்க, அவங்கள்ல இருந்து கோல்டன் விசா வாங்கி அங்க தங்கிட்டு இருக்காங்க பாருங்க 99 வருஷம் லீஸுக்கு, அவங்க கூட அங்க தங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க கொடுத்த பணம் என்ன ஆச்சு இந்த கோல்டன் விசாவுக்காக? நாங்க இங்க வாங்கின இடம் இதுக்கெல்லாம் என்ன இழப்பீடு அப்படின்னா அதை பத்தி கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இப்ப யுஏஇ இந்த அளவுக்கு மிக கடுமையான முறையில ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆயுள்னால இப்ப இவங்க வந்து பொருளாதாரம் வந்து பலப்படல, முழுக்க முழுக்க வெளிநாட்டு முதலீடுகளால மட்டும்தான் இவங்க வந்து இப்ப சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஈரானுடைய இந்த தாக்குதல் மிகப்பெரிய இழப்பை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். குவைத் வந்து ஓரளவுக்கு அமைதியா இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் குவைத்துல வந்து குவைத்துங்கிறது ஒரு சின்ன நாடு, யுஏஇ விடவும் ரொம்ப சின்ன நாடு, ஒரு நகரம் தான். குவைத்துக்கு வந்து தலைநகரமே கிடையாது, மொத்தமே ஒரு சென்னை எவ்வளவு பெருசு அந்த அளவுக்கு தான் அந்த குவைத் இருக்கும்னு வைங்களேன். ஆனா அபரிமிதமான எண்ணெய் வளம் கொண்ட ஒரு நாடா இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா பிரச்சனை தீர்ந்தவொன்னா டக்குன்னு அவங்களால மீண்டு எழுந்துட முடியும். ஆனா துபாய் தன்னுடைய இந்த இழப்பை ஒரு முறை சந்தித்து விட்டுச்சு அப்படின்னு சொன்னா மறுபடியும் அவங்க மீண்டு எழறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்ப அவங்களுடைய கோபம்ங்கிறது இதனாலதான் வருது. ஆனா யுஏஇயோடைய இந்த நடவடிக்கை இருக்கு பாருங்க, ஈரானுடைய குடிமக்கள் வெளியே போகணும் அப்படின்னு அறிவிச்சதா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுடைய முதலீடுகளை வந்து நாங்க திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றக்கூடிய இந்த விஷயமா இருக்கட்டும், இதுக்கு பதிலடியா ஈரான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த எமிரேட்டிகள் உடனடியாக வெளியே போகணும் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. 48 மணி நேரத்துல நீங்க என்ன மாதிரியான விசால இங்க வந்திருந்தாலும் சரி,
நீங்க வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பண்ணும்பொழுது இன்னும் தீவிரமான நடவடிக்கைகள்ல இப்ப யுஏஇ இறங்கி இருக்காங்க. இதுக்கு பதிலடியா யுஏஇ மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப ஈரானி ஹாஸ்பிட்டல் வந்து மூட சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஈரான் ஸ்கூலை மூட சொல்லிட்டாங்க. ஈரான் யூனிவர்சிட்டியை மூட சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 530 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈரானுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யுஏஇல இருந்துகிட்டு இருக்கு. அதை கூட முடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. அப்ப தனிப்பட்ட முறையில யுஏஇக்கும் ஈரானுக்குமே இங்க வந்து பிரச்சனை உருவாகி இருக்கு, உருவாக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம். காரணம் கிரேட்டர் இஸ்ரேல். அப்ப இந்த கிரேட்டர் இஸ்ரேலுக்காக இவ்வளவு விஷயங்கள் செய்யப்பட்டு இந்த முஸ்லிம் நாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கொள்ளணும் அப்படிங்கறதுல வந்துட்டு இப்ப அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலும் ரொம்ப தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு வர்றத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இவ்வளவு தீவிரமான செயல்பாடுகளை வந்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது, கூடவே சேர்ந்து ஃபால்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, மிக நிச்சயமாக ஒரு கட்டம் இல்லைனாலும் இன்னொரு கட்டத்துல இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பெரிய அளவுல போர்க்களத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். கிரேட்டர் இஸ்ரேல் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இஸ்ரேல் வந்துட்டு லெபனானுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க, சிரியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. அப்ப மீதி இருக்கிற நாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பக்கம் ஜோர்டானும் அந்த பக்கம் எகிப்தும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஜோர்டான் எகிப்துக்குள்ள இவங்க வந்து இன்னும் நுழையல. அப்போ இந்த கிரேட்டர் இஸ்ரேலுக்காக இந்த யுத்தம் நடக்குது அப்படிங்கிறது தான் நிஜம். அப்ப நம்மளுடைய கணிப்புப்படி இன்னும் சில நாட்களில் அல்லது ஒரு சில மாதங்களில், திரும்பவும் சொல்றோம், சில நாட்களில் அல்லது ஒரு சில மாதங்களில் ஜோர்டானுக்கு உள்ளேயும் எகிப்துக்குள்ளேயும் இந்த இஸ்ரேல் நுழையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்ப அவங்க நட்பா தானே இருக்கிறாங்க, இஸ்ரேலுக்கு வர ஏவுகணை எல்லாம் அவங்க தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும், மிக நிச்சயமாக நீங்க வந்து தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, நீங்க வந்து மறைமுகமா ஈரானுக்கு ஆதரவா இருக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சு குட்டிய குழப்பி ஒரு போருக்கு அவங்களை கூட்டி கொண்டு வந்து விடுவார்கள். அப்ப இதை சாக்கா வச்சு இஸ்ரேலிய ராணுவம் அங்கேயும் நுழையும்ங்கிறது தான் நம்ம வந்து பாக்குறோம். மிக நிச்சயமாக இது நடக்குமா அப்படின்னா, கிரேட்டர் இஸ்ரேல் உண்மை அப்படிங்கிறது உண்மைதானே, யாருக்கும் டவுட் இல்லைல்ல. அப்ப நம்ம சொன்ன இந்த செய்தியும் நிஜம்தான். இன்னும் சில நாட்களில் அல்லது ஒரு சில மாதங்களில் ஜோர்டான் எகிப்து இஸ்ரேலாலும் அமெரிக்காவாலும் தாக்கப்படும். அங்க இவர்களுடைய ராணுவம் உள்ளே நுழையும் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பாக்குறோம். ஆக இந்த போரை பொறுத்த வரைக்கும் முடிந்திடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, அந்த நம்பிக்கை இருக்கிறது நல்லதுதான். நாமளும் உண்மையில இந்த போர் நிக்கணும் அப்படின்னு தான் விரும்புறோம். ஆனா இந்த போர் வந்து இப்ப நின்னதுனாலும் யதார்த்தத்துல உடனடியாக அதைவிட பெரிதாகத்தான் இந்த போர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காசா பிரச்சனை 2023 அக்டோபர்ல ஆரம்பிச்சு பல முறை கொஞ்சம் கேப் விட்டாங்க, அதை விட தீவிரமான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரிதான் ஈரான் மேலேயும் நடந்த அந்த தாக்குதல் ஒரு சின்ன தாக்குதல் மாதிரி நடத்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பெருசா இன்னைக்கு எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். இப்ப அரபு நாடுகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் தீவிரப்படுத்தப்படும். அப்ப இந்த தீவிரத்தன்மை இன்னும் பெரிய அளவுல மோதலை உருவாக்கும். அதே மாதிரி இஸ்ரேல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்குள்ளேயும் நுழையணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவர்களுக்கு நட்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜோர்டானும் எகிப்தும் கூட ஒரு போர் சூழலை கொண்டு வந்து அவர்களை தாக்கக்கூடிய நிலைக்கு இவர்கள் வந்து கொண்டு செல்வார்கள். அதாவது நெதன்யாவும் ட்ரம்பும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்கக்கூடிய செய்தி. ஆகையினால இந்த போரை பற்றிய எதிர்கால கணிப்பா நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, செய்தியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விஷயமாக நான் இங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, இதுதான் உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. நாம அடுத்த பதிவுல